பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை அரசே நியமிக்க அதிகாரமளிக்கும் சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையிட உள்ளதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாறுதல் செய்யக்கோரிய மனு நிலுவையில் உள்ளபோது அரசியல் உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இந்த வழக்கை மாற்றுதல் செய்யக்கோரி தாக்கல் செய்த விவரங்களை ஒரு மெமோ மூலியமாக நாங்கள் தாக்கல் செய்தோம். மேலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இது தொடர்பாக நிலுவையில் இருப்பதால் நீங்கள் இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் வரை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் மனுதாரர் ஒரு அரசியல்வாதி, அவர் பாஜகவை சேர்ந்தவர், ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுநல மனுக்கு உண்டான எந்தவித சாராம்சமும் இல்லை. இந்த வழக்கு என்ன அர்ஜென்சி இருக்கிறது என்பது அந்த மனுவில் அவர் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் குறிப்பிடப்படவில்லை. 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சட்டமாகிய இந்த 10 சட்டங்கள் 30ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்றம் இருக்கும் வரை அவர் தாக்கல் செய்யவில்லை, வழக்கு எதுவும் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் 2வது வெக்கேஷன் கோர்ட்டில் அவர் தாக்கல் செய்திருப்பதால் இந்த மனுக்கள் எல்லாம் எந்தவித அர்ஜென்சியும் இல்லை, தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் உள்ள டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் முடிந்த பிறகு விசாரிக்கலாம், எங்களுக்கு கால அவகாசம் தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வாதத்தில் நான் கூறினேன். ஒரு கட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் என்பது கூட எங்களால் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மைக்கை மியூட் செய்து விட்டார்கள். என்ன உத்தரவு போட்டார்கள் என்று கூட தெரியவில்லை. அது முடிந்த பின்பு நான் மறுபடியும் கேட்டேன். அவர் ஆர்டர் அப்லோட் செய்த பிறகு பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். சான்சலருடைய அதிகாரங்களை எடுத்தது சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக இன்றைய உத்தரவில் இந்த டிவிஷன் பெஞ்ச் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க உத்தரவில் சொல்லியிருக்காங்க, இது போன்ற சட்டங்கள் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ஏற்றினால் அது எந்த விதத்திலையும் யூஜிசி ரெகுலேஷன் எஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அது அவங்க பவர்ஸே என்டையர்லி டிஃப்ரெண்ட்னு சொல்லி உச்சநீதிமன்றமே 2 வழக்குகள் தீர்ப்பு சொல்லியுள்ளது. ஆனால் மனுதாரர், பாஜக சார்ந்த மனுதாரர் சம்பந்தப்படாத ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னன்னா அந்த யூனிவர்சிட்டி யூஜிசி ரெகுலேஷன்ஸை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி இன்னைக்கு அவசர கதியில் இன்னைக்கு இந்த உத்தரவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது சட்டப்பிரகாரம் செல்லுபடி ஆகாததுனால இதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறோம். நிச்சயமா உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு நேர் எதிர்மாறாக நீதியரசர்கள் GR சாமிநாதன் மற்றும் நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் இந்த உத்தரவில் சொல்லியிருப்பதால் தமிழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.